ஹாமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயாங்கோட லவ்வர் ஆஃப் ட்ராகுலா. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் தயாங் ஒரு பக்கம் அப்படியே வேம்பயராக மாறி நிற்கா, இந்த பக்கம் அவங்க அம்மா வேம்பயராக மாறி இப்படி ரெண்டு பேரும் எதிரும் புதிருமாக நின்றுட்டு இருந்துப்பாங்க. அப்படியே நீங்கள் பயந்து போய் பார்த்துட்ருக்க. அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒருத்தர் அப்படியே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் தயாங் கூட அடிக்க யோசிக்கிறான். பட் அவங்களோ வந்து சீர்காவினா அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்கி அப்படியே ரொம்ப நேரம் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்களால் தாங்கிக்கவே இல்லை. ஐயோ அப்படின்ட்டு இப்போ தான் சுயநினைவு வந்த மாதிரி கடற்கன்னு ஓடி போய், என்ன பண்ணுறீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தள்ள பார்க்குறீங்க. உங்களால் முடியல தயாங்க அந்த மாதிரி பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே வேம்பயர், உங்களால் அவங்களோட சுண்டு விரலை கூட அசைக்க முடியல. பட் இருந்தாலும் உங்களால் தயாங்க காப்பாற்றணும் அந்த மைண்ட் செட்லேயே இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு விடுங்க ப்ளீஸ், அவர் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு அழுகாத குறையாக அவங்க கிட்டே கெஞ்சிகிட்டு இருக்கீங்க. அவங்களோ ஏய் அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு தள்ளு தான், என்ன என்கிட்ட வந்து கெஞ்சிகிட்ருக்க, இவ்வளோ நேரம் புருஷன் பேசினதெல்லாம் கேட்டல, அநியாயமா எனக்கு இருந்த ஒரே பையன் அவனை கொன்று இருக்கான், இவனை சும்மா விட சொல்கிறியா? முடியாது, இவனை நான் கொன்று இப்போ அனுப்பிச்சி வைக்கிறேன், நீ போட மகனே, உன் பின்னாடியே உனக்கு துணைக்கி அவங்க அப்பா பொண்டாட்டியும் புள்ளன்னு எல்லாத்தையும் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துறாங்க. உங்களுக்கே ஒரு நிமிஷம் கொலை நடுங்கி போகிடுது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரெண்டு பேரும் இப்படி நின்னா என்ன தான் பண்ண முடியும் மனுஷியால்? ஸோ நீங்கள் அப்படியே ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு அவங்கள தள்ள தான் இப்போயும் முயற்சி பண்ணுங்க. பட் உங்களால் இம்மி அளவு கூட அவங்கள அசைக்கவே முடியல. இதுக்கு மேலே இதெல்லாம் பொறுத்துட்டு முடியும். இவ்வளோ நேரம் மயக்கத்தில் இருந்தால் தயங்க அப்பாவும் இந்த சண்டைக்கு நடு அவருக்கு மொழிப்பே வந்துடுது. அப்படியே தட்டு மாதிரி கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. இவளை விட்டா என் பையனை கொண்டுருவா, ஏற்கனவே ஒருத்தனை அநியாயமாக கொண்டுட்டா, கெட்டவனாக இருந்தாலும் என் பையன் தானே அவனும், அவன் இப்படி வாழ்ந்ததுனால சாகிறதுக்கு சரி. ஆனால் தயாங் அப்படி கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன், அவன் வாழணும், அவன் வாழ்க்கையை அவன் நாசம் பண்ண பார்க்குறான். இப்போ தான் அவனும் பொண்டாட்டி குழந்தைங்கன்னு சந்தோஷமாக இருக்கான், அதை கெட்டுக்க பார்க்குறான், விட மாட்டேன். இவன் என்னைக்கு என் வாழ்க்கைக்குள்ளே வந்தாலும் அன்னைக்கு பிடிச்சது சனி அப்படின்ட்டு, இருடி உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு அவரும் அப்படி சுற்றி முற்றி தேடுறாரு. அவர்னாலேயும் முடியாதா இருந்தாலும் தேடி பிடிச்சி ஒரு உருட்டுக்கட்டையை அவரை அடித்தாங்கல்ல, அதே இதை எடுத்துகிட்டு அப்படியே வராரு. இதுக்கு மேலே இவ்வளோ விட்டால் எல்லாரையும் கொண்டுடுவா அப்படின்ட்டு வந்து என்ன மன்னிச்சிரு அப்படின்ட்டு ஓங்கி மண்டையில் ஒரு அடி. அவங்க மண்டையிலேருந்து அப்படியே பிளட்டு கொட்ட அப்படியே அவரை திரும்பி பார்க்குறாங்க. கண்ணெல்லாம் ரெட்டாக அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கமும் வருது. என்ன இருந்தாலும் வந்து மனுஷனாக வந்து வேம்பையராக சயின்டிஸ்டோட உருவாக்கம் தானே. ஸோ இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்படியே மயக்கம் வர அவரும் விடாமல் 2-3 அடி அடிக்க அப்படியே அவரை அப்படின்ட்டு அப்படியே மயங்குறாங்க. அவரும் அப்படியே அப்படின்னு பிடிச்சி தள்ளிடுறாரு. கீழே தொப்புன்னு விழுறாங்க. தயங்கோ டேட் அப்படின்னு பார்க்குறான். இன்னும் ஏன்டா இங்கேயே நின்றுட்டுருக்க, போ என் மருமகளையும் என் பேரனையும் இங்கேருந்து கூட்டிகிட்டு எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போ. இதுக்கப்புறமும் இவளால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு அப்பா கேரண்டி. என்னால் ஆரம்பித்தது தானே இந்த பிரச்சனையெல்லாம் நானே முடிச்சு வைக்கிறேன். எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் இத்தனை நாள் இருந்திருக்கேன். ஆனால் உண்மையை ரொம்ப நாள் மறைச்சி வைக்க முடியாதுல்ல. எனக்கு என் பொண்டாட்டி பற்றி தெரியாதா? இத்தனை நாள் நான் தெரியாமல் இருந்துட்டேன். இதுக்கப்புறமும் நான் அப்படி இருக்க விரும்பலை. என் உண்மையான லவ் இவ அதெல்லாம் மாற்றிட முடியும்னு நினைக்கிறாளா என்ன? எதுவும் முடியாது. இது நான் பண்ண பாவம், அதை நானே சரி பண்ணுறேன். இதுக்கும் மேலேயும் நீயும் என் மருமகளும் சந்தோஷமாக இருக்கணும். நீ வாழ நினைக்கிற வாழ்க்கையை அவளோட சந்தோஷமாக வாழணும். இங்கே இருக்காத, இங்கேருந்து போயிரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நானே கிளியர் பண்ணிடுறேன். இல்லை டேட் அது அப்படின்னு அவன் எதாவது சொல்ல வரான். எனக்கு தெரியும்டா, நீ என்ன தான் அவள் உருவாக்குன வேம்பையராக இருந்தாலும் நீ மனுஷன் தான்டா, என் பையன், உன் மனசு தங்கம்டா. இப்போ வரைக்கும் உன்னை இவ்வளோ பாடாக படுத்திகிட்ருக்கா, ஆனாலும் அவளுக்கு பாவம் பார்த்துட்ருக்கல. ஏன்னா நீ அவன் முகத்தில் அம்மாவை தேடிட்டுருக்க. அதே மாதிரி தான் ஏன் இவ்வளோ தெரிஞ்சோ இவளை விட்டு வச்சேன்னு பார்க்குறியா? நானும் உன்ன மாதிரி தான். என்ன தான் அவள் தப்பானவளாக இருந்தாலும் ஒரு அம்மாவா நல்லா தான் நடந்துக்குவா அப்படின்னு நினச்சி ஏமாத்துட்டேன். அவள் அம்மாவா இல்லை, ஒரு மனுஷியாக இருக்க கூட தகுதி இல்லாதவ, சரியான ரத்தம் குடிக்கிற பேய், ரத்த காட்டகிரி, இப்படி இருப்பா நான் நினைக்கவே இல்லை. இப்படி அவளோட சுயநலத்துக்காக உங்களை மாற்றி என் காதலை என்கிட்ட பிரித்து
இதெல்லாம் பண்ணது பத்தாதுன்னு இப்போது மேலே மேலே உன்னை இதுக்கு மேலே இப்படி விடக்கூடாது. நீ தான் உனக்கு அவள் பண்ணதுக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனால் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாரு. பிகாஸ் தயாங்கால தான் அவங்கள எதுவும் பண்ண முடியாது. அவனுக்கு வந்து அவங்க ஃபேஸ் அம்மா ஃபேஸ் மாதிரியே இருக்கனால அவனால் அதை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படியே பார்த்துட்டு டேட் என்னால் எப்படி ஐ காண்ட் அப்படிங்கிறான். தெரியும்டா, நீ இன்னும் இல்லை அம்மா மாதிரியே பார்த்துட்ருக்க, அதான் உன்னால் தண்டனை கூட கொடுக்க முடியல. அது தெரிஞ்சுதான் நானே பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இவ்வளோ விட்டு வைக்கிறதா இல்லை அப்படின்ட்டு அவரும் மறுபடியும் அந்த கட்டையை எடுத்துகிட்டு போய் அவங்கள அடித்து போட்டு தரலாம் அப்படின்ட்டு போக டேட் நோ அப்படின்னு வந்து பிடிக்கிறான். அடி அவன் கண்ணில் டியர்ஸ். நீங்களே ஒரு நிமிஷம் ஆச்சரியமா, இவ்வளோ பாசமானவனா இவன் அப்படிங்கிறாலும் பார்த்துட்ருக்கீங்க. நோ டேட் அப்படிங்கிறான். ஏண்டா இப்படி பண்ணுற சென்டிமெண்டல் ஃபுல் அப்படின்னு அவர் கடுப்பாகி திட்டுறாரு. இந்த மாதிரி அர்த்தம் இல்லாத பாசத்தினால தான்டா நிறைய இழந்துட்டு நிற்கிறோம். இன்னும் அவள் முகத்தில் உன் அம்மாவை தேடிட்டு இருக்கேடா. கொஞ்சம் கூட பாசமே இல்லாத அரக்கிடாவ அவளுக்கு போய் பாவம் பார்த்துட்ருக்கேடா. இன்னும் நம்மளை வெட்டு வைக்க ரொம்ப ஆட்டம் ஓவராக தான் இருக்கும். அடங்க மாட்டாத்தையா, புரிஞ்சுக்கோ. ஆனாலும் அவனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்ய முடியல. அவனுக்கு அவங்கள கொல்கிற அளவுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்கிறத விட கொல்ல மனசே வரல அவனுக்கு. ஸோ அவனும் இல்லை டேட், என்னால் அவங்கள இப்போ வரைக்கும் அம்மாவை மட்டும்தான் பார்க்க முடியுது, வேறு மாதிரி பார்க்க முடியல, ப்ளீஸ் டேட் அப்படின்னு கேட்க அதுக்காக இல்லை டேட், இவங்களை என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம், உன்னை கொல்ல வேணாம் அப்படிங்கிறான். ஏதோ சரியாக படல, என்ன இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு இடத்துல வச்சு பார்த்துக்க அந்த பாதுகாப்பெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணுறான். பிகாஸ் வந்து அவனுக்கு அவங்க அம்மா முகத்தில் இருக்கிற அவங்கள எதுவும் பண்ண மனசே வரல. அதனால் அதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ அப்படி உங்கள் பக்கம் திரும்புகிறான். அவனை பார்த்து ஒரு நிமிஷம் நீங்கள் ஆடி போயிடுறீங்க. அவனும் ஹீரோ பேபி கம் அப்படிங்கிறான். நீங்கள் அவனையும் பார்த்துருக்க, லெட்ஸ் கோ, இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டே உங்கள் கிட்ட வர நீங்கள் இப்போ ரொம்ப பீதியாகி கடைன்னு அப்படியே குழந்தைய தூக்கிட்டு அங்கிள் ப்ளீஸ் இவன் கிட்ட தான் அப்படியாவது காப்பாற்றுங்க அங்கிள் அப்படின்னு அவருக்கு பின்னாடி போய் ஒழிக்கிறீங்க. என்னம்மா என்னாச்சு? அவன் வேறு யாரும் இல்லை, பயப்படாத, உன் புருஷன் தான், தேங்க் தான் அது, போம்மா அவன் கூட போ அப்படிங்கிறாரு. அவங்கள அப்படியே தலையை தடவி அப்படியே அமைதிப்படுத்தி போமா அப்படிங்க. இல்லை அங்கிள், நான் போக மாட்டேன். ஏம்மா என்னாச்சு அப்படின்னு அப்படியே அவர் புரியாமல் பார்க்க, என்ன ஆச்சா ஏங்கல், எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்க. நோ நான் அவன் கூட போக மாட்டேன் அங்கிள், எனக்கு பயமாக இருக்கு, அவன் மனுஷன் இல்லை, உங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக அவர் பின்னாடி தான் நீங்கள் எட்டி பார்க்க அவனும் அப்படியே உங்களை அந்த டீத்தோட ஸ்மைல் பண்ணுறான். ஆனால் அவன் வேம்பயர் லுக்கில் இருக்கிறனால உங்களுக்கு செம்ம பயங்கரமாக இருக்குது பார்க்கறதுக்கே. அவனும் நான் உங்களை பார்த்து ஸ்மைல் தான் பண்ணுறான். பட் அதை பார்க்க உங்களுக்கு பயங்கரமாக இருக்குது. நீங்களும் அப்படியே பயந்து போய் பாருங்க அங்கிள், இப்படி இருந்தால் எனக்கு எப்படி போக தோணும், எனக்கு பயமாக இருக்குது, மனுஷனே இல்லை அங்கிள், என்னை அனுப்பிச்சி வச்சுருவாதீங்க ப்ளீஸ் இவன்கிட்ட எனக்கு காப்பாற்றுங்க அங்கிள். அவர்கிட்ட சொன்னால் மட்டும் விட்டுருவா போகிறான் இந்த அரக்கன். சரிடி போயிட்டு வா சாத்தி அப்படின்னு அனுப்பிச்சா வைப்பான். அவனும் இவகிட்ட பேசுகிறதுலாம் வேஸ்ட் அப்படின்ட்டு டேட் நகருங்க அப்படி டே இல்லை அப்படின்னு அவர் எதுவும் சொல்ல வர அதெல்லாம் அவன் காதில் கூட வாங்கிக்கல. அப்படியே தூக்கி உங்களை தோளில் போட்டுட்டு அப்படியே பேபியும் ஒரு கையில் ஹேண்டில் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போக டே பாவி ராட்சசா விட்றா அப்படின்னு நீங்கள் கற்றுனதெல்லாம் காற்றுக்கு மட்டும் கேட்குற அளவுக்கு அவன் பாட்டுக்கு உங்களை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறான். அவரும் இவனை திருத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. உங்கள் விஷயத்தில் மட்டும் எப்போவுமே இப்படி தான் அவன். ஸோ உங்களை அப்படியே தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு திமிர வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்பாவோ டே ஏன்டா அந்த பிள்ளைய இப்படி டார்ச்சர் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, டேட் இது டார்ச்சர் இல்லை டேட், நீங்கள் மம்மி மேலே வச்சுருந்தது லவ், இதுவும் அதே மாதிரி ஒரு லவ் தான். ஆனால் அவன் உன்னை பார்த்து அதுக்கு நான் என்ன டேட் பண்ண முடியும், இதெல்லாம் நானாக வாங்கிட்டு வந்த வரமா என்ன சாபம் டேட், அது என்னை விட்டு போகாது, அது அவளுக்கு புரியாது, அதை புரிய வைக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு, ஜஸ்ட் நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்கள் ப்ளீஸ் டேட், இதில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறான். என்னமோப்பா, ஆனால் நீ நல்லவன், எனக்கு அது நல்லாவே தெரியும், உன்னால் எதுவும் அவளுக்கு ஆயிருமோன்னு பயப்படுறா, எதுவும் ஆகாதுன்னு நீ நிரூபிச்சின்னா தைரியமாக இருப்பா. அஸ் அ டேடா நான் உனக்கு சொல்கிறேன் ஒரு அட்வைஸ், நீ எப்படி லவ் பண்ணுறியோ அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் மேலே லவ் இருந்தா நீ என்ன வேணாலும் பண்ணு, இல்லைங்கிற பட்சத்தில் ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணாத, அதுவே நாளைக்கு பிரச்சனை ஆயிரும். புரியுது டேட், அவளுக்கு மேலே லவ் இருக்குது, அதை விட பயம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை நான் சரி பண்ணிக்கிறேன். ஓகேப்பா அப்படின்ட்டு அவரும் அதுக்கப்புறம் 2 பேத்துக்குள்ள நடுவில் வரல பேபியை வச்சுக்கிட்டு
இனிமே வயசாயிடுச்சு, என் பேரனோட நான் இருந்துக்கிறேங்கிற மாதிரி அவர் அவனோட செட்டில் ஆயிடுறாரு. குட்டியும் அவரோட நல்லா ஒட்டிக்கிட்டு அவங்க ஜாலியாக இருக்கா. இங்கே உங்களுக்கு தான் பேய் பங்களாக்குள்ளே வர மாதிரியே இருக்கே. கூட்டிகிட்டு வரும்போது இவ்வளோ பெரிய வீடு லக்ஸூரியஸாக இருக்குது, மில்லியனர் பில்லியனர்லாம் நினச்சிட்டு அப்படி வந்து, ஆனால் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே கால் வைக்க ஐயோ, முதல்ல பேயை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துகிறவன் நானாக தான் இருப்பேன். எல்லாம் ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க பேயை கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் நிஜமாவே அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஐயோ அப்படின்னு மூடி இருக்க கதவு ரூமை பார்த்து அப்படியே பயந்து உள்ளே உட்காந்துட்டு புலம்பிகிட்டு இருக்கீங்க. அந்த கதவு எப்போ திறக்குமோ அந்த அரக்கன் எப்போ வருவானோ அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அதே மாதிரி தாயா கதவை டபால்னு திறந்து வர வந்துட்டோம் அப்படின்னு வீதியிலே அப்படியே பார்க்குறீங்க. தயாங்கோ உங்களை பார்த்த மாதிரியே அப்படியே பேபி அப்படின்ட்டு வரான். ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டை விட்டு போய் கீழே இறங்கிடுறீங்க. அவனும் உங்களை அப்படியே பார்த்துட்டு கையில் ஃபுட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ அந்த பிளேட்டை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஹே என்னடி அப்படின்ட்டு கிட்ட வரான். நீங்கள் இறங்கி இந்த பக்கம் குடுக்குன்னு போக முடியாது. ப்ளீஸ் நோ 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 தயா கிட்ட வராத, எனக்கு ஒன்று பார்த்தாலே பயமாக இருக்குது தயா, ப்ளீஸ் தயா கிட்ட வராத, அங்கேயே இருந்து பேசு, எதுவாக இருந்தாலும் கிட்ட வராத அப்படின்ட்டு இங்கிட்ட அங்கிட்ட ஓட. அவனும் ஏய் என்னால் இப்போ நினச்சாலும் உன்னை ஃபாஸ்ட்டாக வந்து பிடிக்க முடியும் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிற நிமிஷம் மின்னல் வேகத்தில் உங்கள் கிட்டே வந்து நிற்கிறான். ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படின்னு ஷாக் ஆகி பின்னாடி விழுக போகிறீங்க. அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி என்னடி உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறான். நீங்களோ நீ தாண்டா என் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு அவனை பார்க்க அவங்களுக்கு அவன் வேம்பேராக மாறினது ஞாபகம் வர பயமாக இருக்குது. கண்ணை இறுக்கி முடிக்கிட்டு அப்படியே கண்ணில் டியர்ஸ் வருது. கண்ணை பற்றிட்டு அழுக ஆரம்பிச்சிடுங்க. எனக்கு பயமாக இருக்குது தயா, ப்ளீஸ் என்னை விட்டுறேன், என்னால் முடியாது, ப்ளீஸ் விட்டுரு தயாங்க, என்ன என் குழந்தையும் விட்டுரு. அதே தான் திருப்பி சொல்கிறேன். ஹே அப்படின்னு அவன் கத்தலை பாய்ந்து போய் அப்படியே பார்க்குறீங்க. கண்ணிலேருந்து டியர்ஸ் மட்டும் வந்துட்டே இருக்கு. ஹே கண்ணை திறந்து என்ன பாருடி பேபி ப்ளீஸ் பாருடி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே மெதுவாக அப்படியே கண்ணை திறந்து அவனை பார்க்க அவனும் ஏன்டி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நான் இருந்தா நீ என்னடினா சும்மா அழுதுட்டு என்னை போனா எங்கடி போவேன், நீயும் நம்ம குழந்தையனாலே என்னோடய உலகமே, உங்களை விட்டுட்டு என்னை ஏண்டி போக சொல்கிற, என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை, அதான் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சே, அப்புறம் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, உங்களுக்கு நிஜமாவே புரியலையா, எல்லாம் புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா, உங்களுக்கு நல்லா தெரியும் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு, தெரிஞ்சும் கேட்டால் நான் என்ன சொல்கிறது, நான் உங்களை மாதிரி ஆள் இல்லை, நான் ஒரு சாதாரண மனுஷி, நீங்கள் அப்படி கிடையாது, உங்களை மாதிரி ஆள் நான் இல்லை. எஸ் உங்களுக்கே புரியுதில்ல, நான் மனுஷிங்க, எனக்கு காதல் பாசம் எல்லாம் இருக்குது, அதுக்கு எக்ஸ்பிரி டேட்டும் இருக்குது அப்படிங்கிறீங்க. ஓ பட் எனக்கு எக்ஸ்பிரி டேட்லாம் இல்லை அப்படிங்கிறான். நீங்கள் அவனையும் பார்த்துட்டு ஐயோ நான் சொல்ல வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே, எனக்கு சாமன்னு ஒன்று இருக்குது ஆனால் உங்களுக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. இப்போ என்னடி நான் சாகாமல் இருக்கிறது உனக்கு பிரச்சனை, ஐயோ அப்படி சொல்ல வரல, நீங்கள் மனுஷனே இல்லை, நான் ஒரு மனுஷி, அதுவும் சாதாரண மனுஷி, சூப்பர் நேச்சர் பவர்லாம் எங்களுக்கு கிடையாது. சரி ஆனால் நீங்கள் இப்போ என்ன, நானும் மனுஷன் தானே, நீங்கள் மனுஷனா, நீங்கள் என்ன மாதிரி ஆள்னு உங்களுக்கே தெரியும், ஏன் அப்புறம் என்னையும் குழந்தையும் கஷ்டப்பட வார்த்தையே வரல உங்களுக்கு. அப்படியே நீங்கள் அவனையும் பார்க்க உங்களுக்கு டியர்ஸ் தான் வருது, பயமாக இருக்குது, அவ்வளோ பயமாக இருக்குது. யாருங்க வேம்பையரோட குழப்பம் நடத்துவா, சும்மா சொல்லலாம் எஃப்எஃப்காக, நான் அப்படிலாம் இருப்பேன் இப்படிலாம் இருப்பேன்னு, நிஜத்தை ரியாலிட்டியை யோசிச்சு பாருங்கள். அப்படி பீதியில் இருக்கா, மரண பீதியில். ஏன்னா இதை வச்சுட்டும் கொஷின் கேட்பீங்களே ஏன் இந்த ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு, அதுக்கு தான் சொல்கிறேன். நம்மளே ஒரு பேயோட குடும்பம் நடத்தினா யாரால முடியும். அவனும் அப்படியே உங்கள் கண்ணோட கண்ணை அப்படியே பார்த்துட்டு ஏன்டி ஏன் நீ என்னை வார்த்தையால் கொள்கிற, பார்த்தல எவ்வளோ நடந்ததுன்னு, எவ்வளோ இழப்பு, எனக்கு யாருமே இல்லடி, உனக்கு ஏன் பேபி அது புரிய மாட்டேங்குது, நீயும் நம்ம குழந்தைய தாண்டி எனக்கு எல்லாம்னு நினைக்கிறேன், நீ ஏன்டி என்னை மனுஷனே இல்லைங்கிற மாதிரி பார்க்குற, ஃபஸ்ட்டு நீ ஏன் அப்படி பார்க்குற, நானும் சாதாரண மனுஷன் நினச்சிப்பார், இது வரைக்கும் ஆக்ரோஷத்தை உன்கிட்ட காமிச்சிருக்கேனாடி, உன்னை நான் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கேன்னா என்ன சொல்லு, இல்லை அப்படின்னு ரெண்டு பக்கம் அப்படியே மண்டையாட்டுறீங்க. அப்புறம் என்னடி என்ன மாநாட்டுக்கு பயந்து சாகுற, இங்கே பார் என்னால் உனக்கு எதுவும் ஆகாது, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்டி, இப்படி நீ என்னை விட்டு விலகி போகிற தாண்டி எனக்கு வலிக்குது, ஏன்டி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, நீ நம்ம குழந்த, நீங்கள் ரெண்டு பேரும் தாண்டி எனக்கு எல்லாமே,
அது தவிர வேறு எதுவும் கிடையாது இந்த உலகத்தில் எனக்கு சிறந்தது. நீ என்னை விட்டு போகணும்னு நினச்சா அது முடியவே முடியாது. நான் உன்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த ஜென்மம் இல்லை, 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ மட்டும்தான் என் பொண்டாட்டி. என்னை விட்டு நீ பிரியணும்னு நினைக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. புரிஞ்சதா? தேவையில்லாமல் கண்டதையும் பேசிகிட்டு இருக்காத. இங்கே பார், வாட் எவர் இட் இஸ், நீ கூட தான் இருந்தாக்கணும். அது இதையும் நினச்சிட்டு சும்மா நீயும் குழம்பி என்னையும் குழப்பிட்டு இருக்காத. இப்போ வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் கெட்டுக்கிழமா நினச்சி மறந்துடு. எல்லாத்தையும் மறந்துடு, போதுமா? இதுக்கப்புறம் அதை பற்றி பேச வேணாம். நான் இப்படி எல்லாம் தெரிஞ்சிடுச்சுல, அதோடு விட்டுரு. இதுக்கப்புறம் சீக்ரெட்னு எதுவும் கிடையாது நமக்குள்ளே. நம்மளோட லைஃப் நல்லபடியாக இது ஒரு குட் ஸ்டார்ட்டாக வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி பேசி என்னால் முடியாது. பேசாமல் சாப்பிடு. நீங்களும் டயர்டாக இருக்கல, சாப்பிட்டு வா, தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கூலாக கூப்பிட்றான். இவனை எதை கொண்டு அடிக்கிறது? நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், இவன் பாட்டுக்கு கூலாக பேசியிருக்கான்னு உங்களுக்கு செம்ம கடுப்பில் அப்படியே தலைவலியே வந்தது. 2 கை தலையில் அப்படியே தாங்கி கொடுத்து அப்படியே பெட்டில் தொப்புன்னு உட்காந்துடுறீங்க. அவங்களால முடியல, இவன்கிட்ட இதுக்கு மேலே பேச முடியாது அப்படின்ட்டு உட்காந்துடுறீங்க. அவனும் ஹே என்னாச்சுரா, தலைவலிக்குதா அப்படின்ட்டு பதறான். ஏதோ ஆரம்பிச்சிட்டல, இந்த பதட்டம் தான் எனக்கு. ஒன்றுண்ணா துடிக்கிறிய, அதான் பயமாக இருக்கு எனக்கு. எதனால என்னடி, எல்லா பொண்ணாட்டியும் எதிர்பார்க்கறது தானே. ஒரு புருஷன் அவன் மேலே பிரியமாக இருக்கணும், இந்த மாதிரி தாங்கணும்னு தானே எதிர்பார்ப்பாங்க. ஆமாம், ஆனால் இது ஓவர் எக்ஸ்ட்ரீமால இருக்குது. எனக்கு ஒன்றுன்னா யாரை வேணாலும் நீ கொல்ல தயாராக இருக்கேன். அதை நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்கு. அது மட்டும் இல்லை, வேற என்ன பேபி, என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? உன்னை யாராவது எதாவது பண்ணணும்னு நினச்சா அவங்கள தாண்டி எதுவும் பண்ணுறேன். ஒன்றும் பண்ணலையே, அப்புறம் என்னத்துக்கடி நீ பயப்படுற? என்னால் உங்களை மாதிரி யோசிக்க முடியாது தயாங். நான் அந்த மாதிரி கிடையாது. என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு நல்லா தான் இருக்கணும். இந்த மாதிரிலாம் பழி வாங்கணும்னு நான் எப்பவும் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறீங்க. சி பேபி, நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், இதை பற்றி பேச வேணாம். இங்கே பார், வா தூங்கலாம், உனக்கு தலை வேறு வலிக்குதுல, வா அந்த பாட்டு அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்றான். ஐயோ விடுங்க தயாங், பேசுறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குதா என்ன? இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நீங்கள் சாதாரண மனுஷனே கிடையாது. நான் சாதாரண மனுஷி. என்னால் உங்களை மாதிரி ஆளோட வாழ முடியாது. எனக்கு பயமாக இருக்குது. உங்களோட குடும்பம் நடத்த நான் தயாராக இல்லை. ப்ளீஸ், நீங்கள் எப்போ முழுசாக மனுஷனை மாறுறீங்களோ அப்போ பார்த்துக்கலாம். எப்போ என்னை விட்டுருங்க, என்னையும் குழந்தையும் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு அப்படியே கையை எடுத்து கும்பிட்டு ஒன்றும் அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. அவனும் நீங்கள் அழுகிறத தாங்கிக்காமல அவனுக்கு செம்ம கடுப்பாக்குது. யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் டமால் டுமின்னு போட்டு உடைக்க நீங்கள் பயந்து போய் அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படியே கிட்ட வரான், நீங்கள் அப்படின்னு பார்க்குறீங்க. அவன் பாட்டுக்கு நடந்து வர காலில் அங்கே இருக்கிற கிளாஸ் பீசஸ்லாம் அவன் தள்ளி விட்டதில் கிளாஸ்லாம் உடஞ்சி அதெல்லாம் காலில் குத்தி பிளட்டு வருது. உனக்கு பிளட்டு வருது, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனத்தோட பார்க்க அப்படிங்கிறான். அவன் அப்படியே யதார்த்தமாக அவன் காலை பார்க்க அது அப்படியே ஹீல் ஆயிடுது. நீங்கள் பயந்து போய் அப்படியே பின்னாடி போகிறீங்க. அவன் அப்படியே விரட்டனு கிட்ட வந்து நிற்கிறான். நீங்கள் இன்னும் பயப்படுறீங்க. ஏண்டி, ஏன் என்னை காதலோட தான் இந்த கண்கள் பார்க்கணும் அப்படின்னு உங்கள் கண்ணை அப்படியே பார்க்குறான். கண்ணிலேருந்து டியர்ஸ் வழியை நீங்கள் அவனை அப்படியே பார்த்துட்டு எங்கள் காதல் வழியை பார்க்குறது பயமாக தான் இருக்குது அப்படிங்கிறீங்க. எதுக்கு இப்படி பயந்து சாகுற? உன்னை என்ன நான் பண்ணிட்டேன்? உன்னை நான் என்ன பண்ண போகிறேன்? எதுவும் கிடையாது. உன்னை எப்படி நான் பார்த்துக்குவேன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சும் சரிடி, இப்போ என்ன உனக்கு? என்னை விட்டு போகணும். அப்படி என்னை விட்டு நீ போயிட்டு என்னை மறந்துட்டு உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? நான் இல்லாத லைஃப் உனக்கு நல்லா இருக்குமா? நான் இல்லாமல் உன்னால் தான் வாழ முடியுமா? எங்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா இப்போ தான் நீங்கள் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அது அவனுக்கும் தான் தெரியுமே. ஸோ அதான் அவன் கேட்குறான். பிகாஸ் அவனாலேயும் உங்களை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதே கேள்வி உங்ககிட்ட கேட்டா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறதுக்காக அவன் கேட்க, நீங்கள் அப்படியே அவனையும் பார்க்குறீங்க. 2 பேரும் கண்ணும் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு இருக்க. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் அப்படியே டியர்ஸை தொடச்சிட்டு முயற்சி பண்ணுவேன் அப்படிங்கிறீங்க. ஏன்னா உங்களாலே முடியாது. உங்களுக்கே இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் போதெல்லாம் கத்தியால் யாரை குத்துற அளவுக்கு பெயினாக இருக்குது. பட் வேறு வழி இல்லை. அவன் வேம்பையும் தெரிஞ்சதும் கூட வாழவும் பயமாக இருக்குது. எங்கே நாளைக்கு குழந்தைக்கு, அதை விட இவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ, யாராவது உங்களை ஏதாவது பண்ண போய் அதனால் இவன் டென்ஷன் ஆகி ஏதாவது ஆயிருமோங்கிற பயம்லாம் வருது உங்களுக்கு. தேவையே இல்லாத நிறையா பயத்தினால இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க. ஸோ நீங்கள் சொன்ன அடுத்த நிமிஷம் உங்களோட ஜவா அப்படியே பிடிச்சி அப்படி இருக்க உங்களுக்கு லைட்டாக வலிக்குது அப்படிங்கிறீங்க. அப்படியே எழுத்து கிட்ட அவனோட மூச்சு காற்று உங்கள் மூஞ்சில் படுற அளவுக்கு அப்படியே 2 பேரும் ஃபேஸும் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அப்படியே உங்கள் கண்ணையே பார்த்துருக்கோம். என்ன பாரு அப்படிங்கிறான். நீங்களும் அவங்க கண்ணை அப்படியே பார்க்குறீங்க. உங்களால் பார்க்க முடியல, குற்ற உணர்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு அப்படியே கஷ்டமாக இருக்குது. என்ன சொன்ன?
சேட் அகெயின். என்ன சொன்னால் முயற்சி பண்ணுவியா? முயற்சி பண்ணுவியா அப்படின்ட்டு டக்குன்னு உங்களை அப்படியே தள்ளுறான். ஒரு நிமிஷம் தள்ளினதுலைங்க ரொம்ப ஃபோர்ஸாக தள்ளினா நிஜமாக அடுத்த இடத்துக்கு பிச்சுட்டு போயிருப்பீங்க அந்தளவுக்கு. ஸோ பட் அவனா லைட்டாக தான் தள்ளியிருப்பான். அதுக்கே நீங்கள் வந்து அப்படியே டொப்புன்னு அந்த கட்டிலே உட்காந்துறீங்க. அப்படியே கிட்ட வரான். என்னடி சொன்னேன்? முயற்சி பண்ணுவியா என்ன மறக்கிறதுக்கு? போய் நல்லா முயற்சி பண்ணு, நான் செத்ததுக்கு அப்புறம் இப்போது என்னை காதல் பண்ணு அப்படின்னு அப்படியே இழுத்து லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். அவனுக்கோ அது லவ் கிஸ், பட் உங்களுக்கோ பீதியில் கொடுக்குற கிஸ்ஸு. அப்படி தான் இருக்க ரெண்டு பேர்த்தோட மனநிலையும். அவனும் அப்படியே பயங்கரமாக ஆக்ரோஷமாக லிப்பில் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் ஐயோ முடியலையே, இவன்கிட்ட என்ன யாராவது காப்பாற்றுங்களே அப்படிங்கிற மாதிரி கதறலோட அந்த கிஸ் நடந்துகிட்ருக்கு. அவனும் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அந்த டீப் கிஸ்ஸில் உங்களோட டியர்ஸ் அப்படியே அவன் வாயில் பட இப்போ தான் அவனுக்கோ அலறிங்க அப்படிங்கிறதே உரைக்கிது மண்டைக்கு. டக்குன்னு உங்களை விட்டுட்டு அப்படி பார்க்குறான். நீங்கள் அழுதுட்டே இருக்கீங்க கண்ணை மூடிட்டு. சரி பேபி பேபி அப்படின்னு கூப்பிட்றான். அப்படி மெதுவாக கண்ணை திறந்தவனை பார்க்க, இப்போ என்னடியும் உனக்கு பிரச்சனை சொல்லு, என்னை விட்டு போகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிடாத. அதை தவிர வேறு ஏதாவது இதுக்கு சொல்யூஷன் இருந்தால் சொல்லு. இப்போ என்ன பண்ணணும்னா சொல்லு, மாறுறேன், உனக்காக நான் மாறுறேன் சொல்லு அப்படின்னு கேட்குறான். எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒன்று தான், நீங்கள் மனுஷனை மாறணும். அது தெரிஞ்சால் நான் ஏன் இப்படி சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு, ஓகே உனக்காக நான் மனுஷனை மாறுறேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அவளுக்கே பதில் தெரியாத போது இங்கேருந்துடா ஓன்ட்ட சொல்ல போகிறா. இது என்னோட மைண்ட் வாய்ஸ். நீங்கள் ஐயோடா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க அவனோ அப்படின்னு வேகமாக சிரிக்கிறான். பாய்ந்து போய் பார்க்குறியா? இது சயின்டிஃபிக் படி நடக்க சாத்தியம் இருக்குது. ஏன்னா என்னை அப்படி தானே உருவாக்குனாங்க. ஸோ இப்போ டிஸ்ட்ராய் பண்ணவும் ஏதாவது வழி இருக்கும், நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். நான் அதே மாதிரி ஆகிட்டு முன்னாடி வந்து நிற்கிறேன். பட் அது வரைக்கும் நீ என்னை விட்டு போயிடலாம் அப்படிலாம் நினைக்காத, இங்கே தான் இருக்கணும், என் கூடவே இரு, நான் சீக்கிரமே சரியாயிடுவேன். நிஜமாவா? நானும் இதுக்கான வழியை தாண்டி தேடிட்டுருக்கேன். கண்டிப்பாக சரியாகி உன் முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்னு நீங்களும் அப்படியே டியோஸோட சொல்கிறீங்க. எங்கே இவனுக்கு எதுவும் ஆயிருமோன்னு பயம் வேறு உங்களுக்கு. பிகாஸ் நீங்கள் இவ்வளோ நேரம் போகிறேன்னு சொன்னது காரணம் அவன் மேலே இருக்க பயம். அதையும் தாண்டி நீங்கள் அவனுக்காக நீங்கள் வந்து எப்படியும் மனுஷனாக மாறுன்னு சொன்னால் அவன் இந்த மாதிரி ஏதாவது ரிஸ்க் எடுப்பானும் பயமும் இருக்குது. அதில் ஏதாவது அவனுக்கு ஆயிடுச்சுன்னா அந்த பயமும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இதில் 50 அதில் 50ங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க. இருந்தாலும் மனுஷனாக மாறினா நல்லா இருக்குமேங்கிற ஒரு எண்ணம் தான். நீங்களும் அவனை சொல்லிட்டீங்க. அவனும் அதுக்கேற்ற மாதிரி அவன் சித்தியை பார்த்து என்னெல்லாம் கேட்க முடியுமோ அதெல்லாம் அவனும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வழியாக அவனும் மாறி உங்கள் முன்னாடி வந்து நிற்க, உங்களுக்கும் டெய்லியுமே அது வரைக்கும் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான், பார்க்காமலாம் இல்லை. அவனோட வேலைகளை மட்டும் பார்த்துட்டு உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதுல சீக்கிரமே சரியாயிருவான் அப்படி நைட்டில் அவங்கள பார்த்து சொல்கிறதோட சரி நீங்களும் சரியான சரி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருப்பீங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு ஒரு வழியாக உங்கள் முன்னாடி வந்து இப்போது நான் வேப்பேர் இல்லை மனுஷனாக மாறி வந்துட்டேன்டி, இதுக்கப்புறம் என்னை பார்த்து நீ பயப்பட மாட்டல்ல அப்படிங்கிறான். உங்களுக்கோ அழுகியாக தாங்கலை, ஓடி போய் தாங்க அப்படின்னு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் டியோஸோட உங்களை ஹக் பண்ணிக்க ரெண்டு பேரும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் தயங்க அப்படியே பார்க்குறீங்க. உனக்காக எதை வேணாலும் செய்வேன் பேபி, பிகாஸ் யூ ஆர் ஒன்லி மைண்ட். நீயும் நம்ம குழந்தை மட்டும் தாண்டி எனக்கு எல்லாமே. உங்களுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படிங்கிறான். உங்களுக்கும் அவ்வளோ இதாக வருது. அவன் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. ஐ லவ் யூ தயம், எனக்கு தெரியும் நீ எனக்காக வருவ, உனக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்டா, நான் இருக்கேன், நீ உனக்கு நான், நமக்கு யாருமே வேணாம், நமக்குன்னு நம்ம பாப்பா அது போதும், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் தயா. இது தான் நான் ஆசைப்பட்டது. ஏன்னா நீ ட்ராகுலா பேர்னு தெரிஞ்சா எனக்கு உன் கூட வாழ பயமாக இருந்துச்சு. ஏன்னா உன்னால் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் ஆபத்து வரும், இல்லை அவங்கனால உனக்கு ஏதாவது ஆகும். நான் எத்தனையோ பார்த்துருக்கேன். பேர்னு தெரிஞ்சு உன்னை யாராவது படிச்சுட்டு போய் மறுபடியும் உன் சித்தி மாதிரி ஆசைப்படுறவங்களாம் உன்னை வச்சு ஏதாவது பண்ணணும்னு நினச்சா நான் தாண்டா வருத்தப்படணும். எனக்கு நீ வேணும் தயா, உன்னை எப்படி சரி பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, அதனால சரி ஆயிடணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் உன்கிட்ட முயற்சி பண்ணேன்னு. நீயும் எனக்காக எல்லாமே பண்ண. இந்த ஜென்மத்தில் நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரில, எனக்கு அப்படி ஒரு குடும்பம் கிடைச்சாலும். ஆனால் அதை விட 7 ஜென்மத்துக்கு செஞ்ச புண்ணியம் மாதிரி நீ கிடைச்சிருக்கடா. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இப்படி என்ன உள்ளங்கையில் வச்சு தாங்குகிற புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். இப்படி ஒரு புருஷன், அப்படி ஒரு குழந்தை. இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும்?
ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தயாங் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கீங்க. அவனும் போதும் போதும் விட்டா விடிய விடிய பேசுவா அப்படின்ட்டு டக்குன்னு அவங்க லிப்பில் கிஸ் பண்ணுறான். அப்படின்னு தள்ள பார்க்குறீங்க. அவனும் ஹே போதும்டி ரொம்ப பேசிட்டு பேபி, ஐ நீட் யூ பேட்லி, ரொம்ப நாளாக கிட்ட கூட விடல இல்லை நீ அப்படின்னு அப்படியே அவங்கள முறைச்ச மாதிரி அவன் பார்த்துட்டு பேச நீங்களும் அப்படின்னு பார்க்குறீங்க. எனக்கு நீ என்னை எப்படி லவ் பண்ண அதை சொல்ல அப்படிங்கிறீங்க. எத்தனை டைம் சொல்கிறது, எத்தனை டைம் சொன்னாலும் கேட்கும் போதெல்லாம் நல்லா இருக்கு. எப்படிடா உன்னால் என்னை இப்படி லவ் பண்ண முடியும் நினைக்கும் போதே பூரிப்பாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ப்ளீஸ் டி அப்படின்னு அப்படி இழுக்கிறான். சொன்னாதான் அப்படிங்க. அவனும் சலிக்காமல் எப்படிலாம் உங்களை லவ் பண்ணான், எங்கே பார்த்தான், எல்லாத்தையுமே மறுபடியும் முதல்லேருந்து எல்லாத்தையும் சொல்ல அப்படியே நீங்கள் உங்கள் ஹார்ட் அப்படியே தடவிக்கிட்டு கொடுத்து வச்சவ இப்படி ஒருத்தன் கிடைக்க நான் சும்மாவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்ல போதும் எல்லா கதையும் கிடைச்சா. பையனை கூட அப்பா கிட்ட தள்ளி விட்டாச்சு, இப்போது நம்ம 2 பேரோட இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு இழுத்த மறுபடியும் கிஸ் நீங்களும் நான் தள்ள ட்ரை பண்ணுறீங்க பட் முடியல. அப்புறம் என்ன தயாங்க தான் ஜெயிச்சான். ஸோ அப்படியே அவங்கள பெட்லேயும் பீட் பண்ணுறான். எல்லாம் முடிஞ்சதும் அவங்களோட ஜஸ்ட்டில் அப்படியே அவன் எப்போவும் டேஸ்ட் பண்ணுறா அவங்க ப்ரெஸ் மில்கை டேஸ்ட் பண்ண நீங்களும் அவனுக்கு அப்படியே நீங்களாகவே இந்த டைம் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. அவனும் ஆச்சரியமாக உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்களோ எவ்வளோ ஏங்கியிருப்பா அவங்க அம்மாவுக்காக அப்படிங்கிற மாதிரி ஆனால் வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்க அம்மாவோட பாஸ்தா முடிஞ்ச அளவுக்கு கொடுக்காது நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க. அவனும் அதை புரிஞ்சுட்டு அவங்கள அப்படி இறுக்கி ஹக் பண்ணிக்கிறான். இப்படியே தான் உங்களோட டேஸ் ரொம்ப ஹாப்பியாக போகுது. உங்கள் பையனும் வளர்ந்துட்டான். இப்போது அவனை நர்சரிக்கு கூட அனுப்ப ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ தயாங்க ஒண்டே அவன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நைட்டில் வந்து அவங்கள ஹக் பண்ணி ரூமுக்கு போகலாமா அப்படிங்கிறான். பையன் இன்னும் தூங்கலை, அதெல்லாம் அப்பா பார்த்துக்குவார் அப்படின்ட்டு அப்படியே தூக்கிட்டு பெட்டுக்கு வர. அதுக்கப்புறம் 2 பேரோட லீடிகள். ஸோ நைட்டில் அவனும் ப்ரெஸ் பெயிண்ட் பண்ண பார்க்க என்னடி மில்கே வரல அப்படின்னு அவன் கேட்க பையன் பெருசாகிட்டான், அதான் அவனே ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டான், இன்னுமா ஃபீட் பண்ணிட்டுப்பேன், அதான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறீங்க. யாரை கேட்டு நிறுத்தின நீ, எதுக்கு நிறுத்தின நீ அப்படின்லாம் குழந்தை கூட சண்டை போடல, இவன் சண்டை போட்டுட்ருக்கான். நீங்களோ என்ன தயாங்க வளரிட்டுருக்கா அப்படிங்கிறீங்க. அடுத்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். எதை அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாடி அடுத்தது வேணா அதுவும் என்னோட சேர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டோம். என்ன இப்படிலாம் பேசுகிற, அவன் கூட புரிஞ்சுக்கிட்டு பால் வேணான்னு சொல்லிட்டான், ஆனால் நீ இப்படிலாம் நடந்துக்கிற. அவனுக்கு வேணான்னா போட்டோம் பட் எனக்கு வேணும்டி, எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கே அப்படியே லிக் பண்ணிகிட்டு இருக்கான். ஐயோ தான் சும்மா இரு, ஒரு 3 டேஸாவது விடு, அப்போ தான் வந்து நிற்கும். நீ பாடிக்கடி பண்ணி திரும்பவும் டேமை ஓப்பன் பண்ணி விட்டுறாத, அதெல்லாம் தெரியாது, எனக்கு வேணும் நோ தாங்க அப்படின்னு முடியாத அளவுக்கு அவனை தள்ள நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு வழியாக முடிய பிடிச்சி இழுத்து அவனை ஸ்டாப் பண்ணுறீங்க. அந்த அளவுக்கு பண்ணுறான். அதே மாதிரி மற்ற நேரத்துலாம் பண்ணும்போது நீங்கள் முடியவே முடியாது, நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக கராராக ஸ்டாப்பும் பண்ணிட்டீங்க. ஸோ இவனும் யார் கேட்டு நிறுத்தினா முன்ன மாதிரி அவங்க டேஸ்ட்டாக இல்லை போடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்ககிட்ட செல்லமாக கொச்சிக்கிறான். இருந்தாலும் அவங்கள தாங்கன்னு தான் தாங்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, நீ அதை நிறுத்திட்டல, இந்த டேமை ஓப்பன் பண்ண எனக்கு வழி தெரியும் வாட் அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி நம்ம அடுத்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது, அடுத்த பேபி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அடடே இவனை போய் என்ன தான் பண்ணுறது, இவன்லாம் வேம்பேர்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அவனும் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ண மாதிரி அப்படியே அவங்கள பார்த்து அதான் மனுஷனா மாற்றிட்டேடி அப்படிங்கிறான். நீங்கள் ஆச்சரியமாக அவனை பார்க்க சரி சொன்னது என்னாச்சு அப்படிங்கிறான். அதெல்லாம் இப்போ இல்லை அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் முடியாது, ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அடுத்த பேபிக்கான அச்சாரத்தை போட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்படியே ஹாப்பியாக போயிட்டுருக்க லைஃபு. இப்படியே போயிட்டுருக்க லைஃப்பில் ஃப்ரைடேக்கும் ஸ்வீட்டிக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு அவன் முடிவே பண்ணிட்டான். ஸோ அதை அவங்கக்கிட்ட சொல்லாமல் உங்களை சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போக நீங்களும் பையனும் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் உங்களை அப்படியே அல்லாக்கா நாடு கடத்திட்டான். ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. என்னது இந்த இடம் வேறு மாதிரி இருக்குது, இப்போ யாரா என்ன கடத்தினது, மறுபடியும் முதல்லேருந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அப்போது தயங்கோட சவுண்ட் உள்ளேருந்து கேட்குது. இந்த ரெசார்ட்டை பார்த்துமா தெரில யாரோட வேலைன்னு, உன்னை யார் கடத்திருப்பான்னு அப்படின்னு சொல்கிறான். அப்போது நீங்கள் இந்த சைக்கோ பாய் புருஷனை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே, இவன் தானா மறுபடியும் எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்ணை கசக்கிட்டு எழுந்துக்கார. இப்போது உங்கள் பையன் கொஞ்சம் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனும் டாடா சீதர் அப்படின்னு சொல்லி எதையோ காமிச்சு சிரிச்சிட்ருக்கான். அது நல்லாவே உங்களுக்கு கேட்குது. அவன் சவுண்டில் நீங்களும் என்னத்தை பார்த்து அப்பாவும் பையனும் அப்படி சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக அவங்களோட பெட்ஷீட்டை விலக்கி விட்டு அப்போ எழுந்து நீங்களும் நடந்து போகிறீங்க. அங்கே அப்படியே தயாங்க மடியில் உட்காந்துட்டு அவனும் குளிருக்கு எதமாக ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு அப்படியே டேட்
சீதர் அப்படி சொல்லி அங்கெல்லாம் பட்டர்ஃப்ளை பேர்ட்ஸ் எல்லாம் காட்டி செம்மையாக இருக்குது அப்படின்னு காமிச்சிட்ருக்கான். கிளாஸ் டோர் இருக்கும்ல, அதை திறந்து உள்ளே போக அதை பார்த்துட்டு மம்மி சீதர் அப்படின்ட்டு இப்போ உங்களை நோக்கி ஓடி வரான். அப்பா கிட்ட காமிச்சதெல்லாம் உங்ககிட்ட அப்படியே காட்டுறான். நீங்களும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. தயாங்கோ எனக்கு இல்லையா கிஸ்ஸுங்கிற மாதிரி உங்களை ஒரு லுக் விட நீங்கள் சிரிச்சிட்டே அப்படியே வந்து தயாங் வண்டியில் மறுபடியும் அப்படியே பையனோட உட்காந்துக்கிறீங்க. தயாங்கோ உங்கள் கழுத்தில் அப்படின்னு கிஸ் பண்ணேன். நீங்களும் உங்கள் பையன் கண்ணை அப்படியே மூடிட்டு தயாங் பக்கம் திரும்பி 2 பேரும் லைட்டாக கிஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படியே உங்கள் பையன் மம்மி அப்படின்னு கையை எடுத்து விட நீங்கள் சிரிச்சிட்டே அவனை பார்க்குறீங்க. அவனும் உங்களை பார்த்து என்னடி அப்படிங்கிறான். அதெல்லாம் சரி, ஏன் உங்களுக்கு கடத்திட்டு போகிறதுக்கு வேறு இடமே கிடைக்கலையா, ஏன் இங்கே அப்படிங்கிறீங்க. அவனும் உங்கள் ஷோல்டரில் அப்படியே மூஞ்சி வச்சுட்டு ஏண்டி உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். எனக்கு எங்கே பிடிக்கல அப்படிங்கிறீங்க. பிகாஸ் உங்களோட லைஃப் இங்கே தானே சேஞ்ச் ஆச்சு. அதுவும் மோசமாக நடந்த சம்பவம்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்து உங்களுக்கு இந்த இடமே பிடிக்காம போனது. ஸோ அதனால் நீங்கள் அதை மைண்டில் வச்சு சொல்கிறீங்க. தயங்கோ என்ன மாறிட்டு நீ இன்னும் மாறாமல் இருக்க, அதெல்லாம் இப்போ எதுக்கு நீ நினச்சிட்ருக்க, ஏண்டி அப்படி நடந்த நினைவுகளை மட்டுமே சுமந்துக்கிட்டு இருப்பியா. இங்கே நம்ம 2 பேரும் மீட் பண்ணது, நீயும் நானும் சண்டை போட்டுக்கிட்டது, அப்புறம் நான் உன்னையும் பையனையும் தூக்கிட்டு இங்கே வந்தது, அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா குளிச்சது, அப்புறம் நான் உன்கிட்ட பிரெஸ்ட் மில்க் அப்படின்னு பார்க்குறீங்க. அந்த மாதிரி நிறைய சூப்பரான மெமரிஸ்லாம் இருக்கே. அந்த மாதிரி நல்ல மெமரிஸ்லாம் கேட்டு உனக்கு ஞாபகம் வரல, ஏன் அதையே நினைக்கிற. இப்படி ஸ்வீட் மெமரிஸை திருப்பி ரீகால் பண்ணி பார்க்கலாம்ல. நமக்கும் இங்கே நிறையா நல்ல விஷயம் நடந்திருக்குடி. ஏன் நடனா அசால்ட்டாக பிடிக்கலான்னு சொல்கிற, இட்ஸ் நாட் ஃபேர் பேபி அப்படின்னு அவனும் அப்படியே மூஞ்ச திருப்பிக்க. அடப்பாவே கொடூரா தயாங், மனசாச்சின்னு ஒன்று இருந்தா உன் மனசை தொட்டு நீயே சொல்லு. நீ பண்ணதெல்லாம் ஸ்வீட் மெமரிஸா? டே எதையும் ஒழுங்காக என்கிட்ட சொல்லி என்னை புரிய வைக்கிறத விட்டுட்டு லூஸ் மாதிரி என்னை இழுத்துட்டு வந்து இங்கே வச்சு என்னை பாடாப்படுத்தி என்ன பாடுபடுத்தின, எதையும் சொல்லாமல் என்னென்ன பண்ண, இதெல்லாம் ஸ்வீட் மெமரிஸா? கொடூர பாவி பயலே என்ன அப்படின்னு பேபி அப்படியே மெதுவாக கீழே விட்டுட்டு நீங்கள் தயாங்க அங்கே இருக்க பில்லோஸ் எடுத்து அடிக்க அவனும் அங்கேருந்து ஓடுறான். நீங்கள் அவன் பின்னாடி ஓடி அவனை அடித்து துரத்தி அடிக்கிறீங்க. ஹே பேபி அப்படின்னு அவனும் சிரிச்சிட்டு அப்படியே அவங்கள இழுத்துட்டு பெட்டில் விழுகுது. உங்கள் தலைமுடி அப்படியே பின்னாடிலேருந்து கைவிட்டு அப்படியே இழுத்து உங்கள் ஃபேஸும் அப்படியே கிட்ட மூச்சு வாங்க 2 பேரும் அப்படின்னு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்ருக்கீங்க. தேங்காய் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே உங்கள் லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். பேபியை ரொம்ப சமத்தான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் அவனோட வேலையை அவன் பார்த்துட்ருக்கான். இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெட்டிங் ஹால் முன்னாடி வந்து அப்படியே நிற்குது காரு. நீங்கள் அதுக்குள்ளேருந்து இறங்குறீங்க. அப்படியே நீட்டாக சாரியில் அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. உங்களுக்கு உங்கள் சாரிக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக அவனும் ட்ரெஸ் பண்ணி பையனுக்கும் ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கான். நீங்களும் ஒன்றுமே புரியாமல் நேற்றுலேருந்து கேட்டுட்ருக்கேன், இங்கே ஏன் வந்தோன்னு சொல்லலை. சரி ஸ்வீட் மெமரி ரீகால் எதுவும் சொன்னேன். இப்போ இது என்ன கல்யாணம் பண்ணுவோம், யாருக்கு கல்யாணம், எதுக்கு வந்திருக்கோம், வந்ததுலேருந்து நானும் கேள்வியாக கேட்டிருக்கேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, சொல்லு நான் உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அடி உனக்கு என்னடி பிரச்சனை, இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், யாரு கல்யாணம்னா வேற இருக்குது நமக்கு தான் அப்படின்னு அப்படியே உங்கள் மேலே வந்து கை போட்டவன் ஸ்டைலாக உங்களை பார்த்து கண்ணடிக்க ஒரு நிமிஷம் அதில் பேனாக அவனை நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்த நிமிஷம் ஆடிட்டு ஒரு வாட்டி நான் கல்யாணம் பண்ணிவிட்டு படுற பாடே பத்தாது, இதில் 100 டைம் வேறு அவர் கல்யாணம் பண்ணுறாங்களாம். எப்பாடி இந்த பாடி தாங்காதுப்பா, நம்பிட்டேன் உண்மையே சொல்லுப்பா. அதுவா உள்ளே போனதும் நீயே தெரிஞ்சுக்கோ வா அப்படின்னு அப்படியே உங்களை எங்கேயும் பார்க்க விடாமல் அவனும் சில்மிஷம் பண்ணிட்டு வர. நீங்களோ ஐயோ இவனை வச்சுக்கிட்டு இவனை வச்சு 2வது கல்யாணம் வர பண்ணிட்டாலும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டே அப்படியே உள்ளே போகிறீங்க. போய் உள்ளே உட்காந்து முன்னாடி யார் கல்யாணம் நடக்குதுன்னு இப்போ தான் அந்த ஸ்டேஜே பார்க்குறீங்க. பார்த்து நீங்களே ஸ்வீட்டிக்கு மேரேஜா சொல்லவே இல்லை, அவள் மேரேஜுக்கு நீ எப்படி, உனக்கு எப்படி தெரிஞ்சு, ஃப்ரெண்டுன்னா எனக்கே சொல்லலை அந்த ஃப்ராடு உங்களுக்கு எப்படி சொன்னா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு கன்ஃபியூஷனில் தயங்கோ அப்படியே உங்கள் கையில் அந்த அச்சதாக இருக்கும்ல அதெல்லாம் இருக்குது. ஸோ உங்கள் கிட்ட மேலே சொல்லி தாலிலாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அப்படியே பேன் பார்த்துட்டு இருக்கனால அவனும் ஃபர்ஸ்ட் இது போட்ரி அப்படிங்கிறான். நீங்கள் அப்புறம் அச்சத்தை தூவ அடுத்த நிமிஷம் கல்யாணம் அந்த தாலி ஏறினதுமே ஸ்வீட்டி கடைன்னு கீழே இறங்கி ஓடி வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்க. நீங்களுமே அவளை ஹக் பண்ணி உங்கள் கண்ணீட்டியே சொல்லுது. ஏன்னா முழுசாக 2 வருஷமாக அவளை பார்க்காம இருக்கீங்க. நீங்கள் அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்க அவ்வளோ எப்படி இருக்க அப்படிங்கிறா. நான் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி இருக்க, நீ எப்படி உன் கல்யாணத்துக்கு இப்போ எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் என்கிட்ட கூட நீ சொல்லலை, 2 இயர்ஸாக நம்ம பார்த்துக்கல தான், ஆனால் இப்போ லாஸ்ட் 6 months உங்ககிட்ட நான் பேசிகிட்டு தான் இருக்கேன், ஏன்டி மேரேஜ்ன்னு சொல்லலை. சார் தான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னார், அதனால தான் சொல்லலை. சாரா தயாங் சார், தயாங்க உனக்கு சாரா,
ஹே நீ அவளுக்கு சாரா, இவன் உனக்கு சாரா, என்னடி என்னை குழப்புறீங்க? அதெல்லாம் சரி, நீ அவன் சொன்னான்னு சொல்ல. ஏ அது அவள் சொல்கிறாள் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னு, அப்புறம் லூஸ் மாதிரி ஏடி கேட்டுக்கிட்டு இருக்க? சொன்னால் எப்படி சர்ப்ரைஸாக இருக்கும்? இங்கே வர்றது சர்ப்ரைஸா? இவ கல்யாணம் எனக்கு என்ன சர்ப்ரைஸ்? அதில் உனக்கு இவளை கூட்டிகிட்டு வந்து சர்ப்ரைஸா? அது வேணால் சரிதான், இவளை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கே என்னை இந்த லூசு பைய கூடயே வச்சுட்டு எங்கேயும் விட மாட்டானோன்னு பயந்துட்டு தான் இருந்தேன். இப்படி கூட்டிகிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவான்னு நினைக்கல. அதே சமயம் ஏன் சொல்லலான்னு தான். அதெல்லாம் விடு, நீயே இவனை சார்ண்ட உன்னையே அவன் சார் சொல்கிறா. இப்போ என்ன என்கிட்ட ஒர்க் பண்ணுறவ இவனை சார்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்லுவா? என்ன ஸ்வீட்டி அடி நீ பார்க்க? ஹே உடனே நீ என்ன அப்படி பார்க்காத. இங்கே பார், தேங்க்ஸ் சாரா, இப்போ தான் எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது. புரியலடி. நானே சொல்கிறேன், உன்னை நான் ஃபர்ஸ்ட்டு காப்பாற்றினல, அதுக்கப்புறம் உனக்கு எல்லா மெமரியும் போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, உன் சித்தியும் தம்பிக்கும் உனக்கு சேஃப் இல்லைன்னு தெரியும். அதனால் திருப்பி அவங்கக்கிட்ட உன்னை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனால தான் உனக்கு ஃப்ரெண்டுன்னு இல்லை நான் தான் அப்பாயிண்ட் பண்ணேன். பட் நான் அவகிட்ட ஃபோனில் மட்டும்தான் பேசியிருக்கேன். அதனால் அவளுக்கு நான் யாருன்னு தெரியாது. உன் கூடவே அவள் இருக்கட்டும்னு நினச்சேன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு என் தம்பி என் சித்தினால் என்னால் உன்கிட்ட நெருங்க முடியல. அது வரைக்கும் அவள் பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் உன்னை நேரில் வந்து பார்த்து நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தான் உனக்கு தெரியுமே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னை பார்த்துக்கிறதுக்காக நான் அப்பாயிண்ட் பண்ணது தான் ஸ்வீட்டி. உன்கிட்ட நல்லா ஃப்ரெண்டாக பழகி உன் கூடவே இருந்தா. உன்னோட அசைவுகள் ஒவ்வொன்றையும் எனக்கு சொல்லிகிட்டு இருந்தா. பட் அவளுக்கே தெரியாமல் நடந்தது தான் என் தம்பியோட உனக்கான மீட்டிங். அதுக்கப்புறம் நானே அதை கண்டுபிடிச்சி வந்ததான் இன்னும் நல்லா பார்த்துக்கிட்டேன். சிம்பிள், அவ்வளோதான். மற்றபடி அவளுக்கு எனக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஓ அதான், அவள் என்கிட்ட ஒர்க் பண்ணும்போது என்னோட ஃப்ரைடே தான் வந்துட்டு ஹாய் சார் ஹாய் மேம்னு இப்போ தான் ஃப்ரைடே இறங்கி வரான். வேறு யாரும் இல்லை, ஸ்வீட்டியை கல்யாணம் பண்ணது ஃப்ரைடே தான். ஓ இவனும் ரொம்ப நல்லா சும்மாவே சுற்றிட்டு இருந்தானா. ஸ்வீட்டி நல்ல பொண்ணு, உன்ன மாதிரி நல்லாவே அவனை பார்த்துக்குவான்னு எனக்கு தோணுச்சு. அதான் ஏன் இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். பிகாஸ் ஸ்வீட்டியும் கூட இந்த மாதிரி இருக்கும், எனக்கும் என் ஃப்ரைடே இருக்குமா கூடயே இருப்பான். ஏன்னா ஒய்ஃப்னு ஒருத்த வந்துட்டா அவள் சொல்கிறதானே கேட்கணும். இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயை மிஸ் பண்ண நான் ரெடியாக இல்லை. அதான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இதுதான் காரணமாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. சும்மா சொன்னடி. அவனும் எத்தனை நாளைக்கு தான் ஒண்டிக்கட்டியாகவே இருப்பான். உன் ஃப்ரெண்டும் ரொம்ப நல்லவ, அவனுக்கு இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருப்பான்னு தோணுச்சு. அவனும் இந்த மாதிரி யாரும் இல்லாத பையன். ஸோ கண்டிப்பாக அவள் பார்த்துக்குவா, உன்னையவே நல்லா பார்த்துக்கிட்டா. அதான் ஓ பாவி பயலை இவ்வளோ பண்ணியிருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள். ஆனாலும் இவன் பேச்சுக்கிட்டு நீ சொல்லாமல் இருந்திருக்கல அப்படின்னு ஸ்வீட்டை மறிக்க அப்படின்னு அவ்வளோ என்ன பண்ணுறது தெரியாமல். அது அப்போது என்னோடய ஜாப் அதுதான். நான் சீக்ரெட்டாக உன்னை கண்காணித்து என்ன பண்ணுறேன்னு சொல்லணும். அது நல்ல விஷயமா அதனால தான் பண்ணேன். உன்னை பற்றி தப்பாக எதை நான் பண்ணியிருக்க மாட்டேன்டி அப்படி இப்படின்னு அவள் சமாளிக்கா. எனிவே நீ என்ன கூட இருந்தாலும் என்னை நல்லா கவனிச்சுக்கிட்ட. அவங்க பணம் கொடுத்தாங்கன்னு இல்லை, அதுக்கும் மேலேயும் தாண்டி நீ எப்போவுமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்க. என் சுக துக்கத்தில் கூட இருந்திருக்க. தேங்க யாருன்னே தெரியாமல் தானே அவனையே திட்டி நிறைய வாட்டி என்கிட்ட பேசிப்பேன். அடி வாத்தி இப்போ ஏன்டி அதை போட்டு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி பார்க்க தயங்கோ ஒரு நிமிஷம் மறைக்கிற மாதிரி ஸ்வீட்டியை பார்க்கவும், ஸ்வீட்டியோ ஆத்தி இப்படி பார்க்குறானே அப்படின்னு கொஞ்சம் பயந்தாலும் அதுக்கப்புறம் தயங்க சிரிச்சிட்டு இட்ஸ் ஓகே எல்லாம் இவளுக்காக அமைதியாக இருக்குது அப்படின்னு அப்படியே சரி கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே தயங்க உங்களை கூட்டிகிட்டு கிளம்புறான். நீங்கள் தயங்க எனக்கு சர்ப்ரைஸ் நல்லா இருந்தது, நான் கூட உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறீங்க. என்ன சர்ப்ரைஸ்? எனக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேட்குறான். நீங்களோ அது அப்படின்னு அவன் கையை எடுத்து உங்கள் வயிற்றில் வைக்க ஹே அப்படின்னு பார்க்குறான். நீ தானே செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னேன். அதான் எத்தனை மாதம் டி? 3 அப்படின்னு காட்டுறீங்க ஃபிங்கர்ஸ். ஆனோ ஹே செம்ம ஹாப்பி ஹேண்டி சொல்லலை. இல்லை நானே கன்ஃபார்ம் பண்ணிக்கல, ஸோ கன்ஃபார்ம் ஆனதான் சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல. ஓ நான் சர்ப்ரைஸ் கொடுத்தேன், நீ எனக்கு செம்ம கிஃப்ட் கொடுத்துருக்க, ஸோ அதுக்கு செலிப்ரேட் பண்ணணும்ல. ஹே பையன் இருக்கான், அவனை அப்பா கிட்ட பேக் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எப்பவும் போல் பையனத்துக்கு அவங்க அப்பாட்ட பேக் பண்ணிவிட்டு அவங்கள இழுத்துக்கிட்டு அவன் ஜாலி கொண்டாட கிளம்பிடுறான். இப்படியே டே ஸ்கிப் ஆகி உங்களுக்கு செகண்ட் பேபியும் பிறக்குது. உங்களுக்கு இப்போ அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ தாங்க அதை தூக்கிட்டு வரான் பேபியை. ஹே ஃபீட் பண்ணடி, பேபிக்கு பசி வந்துச்சு அப்படின்னு கொடுக்குறான். அவங்க குட்டி பையனும் மம்மி பேபி அழகாக இருக்கா தங்கச்சி அப்படின்னு அவனும் கொஞ்சிறான். சிரிச்சலாம் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க, அம்மா பாப்பாவுக்கு ஃபுட் கொடுத்துட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் அவனுக்கு புரியுற மாதிரி சொல்ல. சரி அப்படின்ட்டு அவங்க மாமனார் கூட அவனும் வெளியில் போயிடறான். இப்போ தயாங்க மட்டும் உட்காந்துருக்க. அவங்களே வெளியே போயிட்டாங்க, நீ ஏன் இப்படி போக மாட்டேங்கிற? ஹே செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணது எனக்காக தான்மா, அதான் நீ எப்போவுமே வாட்டர் டேங்கை விடாமல் பிடிச்சிட்டு அப்புறம் என்ன போ அப்படின்னு தள்ளுறீங்க. முடியாது
அவனுக்கு எப்படி அதே மாதிரி தான் இவனுக்கும் அப்படின்ட்டு அப்படி கிட்ட வரான். ஆனால் தயாங் படுத்தாத அப்படின்ட்டு இருக்கீங்க. அதுக்குள்ளே அவங்க குட்டி ராட்சசிக்கு பாசி வந்து வீர்னு கத்துறா. இப்போ அவளை பார்க்குறீங்க, அவ கண்ணும் அப்படியே கோவத்தில் ரெட்டாக இருக்கு. என்ன இவ கண்ணு ரெட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒத்து பார்த்துருக்கா தயங்கம். ஹே இப்போ அந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம், பாலை குடிடி அப்படின்ட்டு அந்த பக்கம் குழந்தைக்கு ஃபீட் பண்ண சொல்லி அவனும் ஒரு பக்கம் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்கீங்க. தயங்கங்களே பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிக்கிறான். பிகாஸ் அவன் இன்னும் ஹாப்பியாக தான் இருக்கான். அவனால் அதுலேருந்து மாற முடியல, சொன்னால் கேட்க மாட்டீங்க, அதனால அவன் விட்டுட்டான். இப்போ அவங்க குட்டீஸுங்க கூட ஹாப்பியாக தான் உருவாகிட்டு இருக்கு. அதுவே தெரியாமல் தான் நீங்கள் இருக்கீங்க. ஓகேடா, இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எண்டிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.